அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த வார டெல்லி லீக்ஸில் முக்கியமான விஷயங்கள், பரபரப்பான திருப்பங்களுடன் இதோ இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். மாற்றம் மாற்றம் மாற்றம், சேஞ்சுன்னு சொன்னோம். பார்த்தா நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்திய நாட்கள்ல தேர்தல் ரிசல்ட்டே ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. ஒரு இதுவரை நடந்திராத ஒரு விஷயம்லாம் நடந்ததுன்றதை பார்த்தோம். இப்ப பாஜக திரு அண்ணாமலை அவர்கள் விலகி இருக்கிறார். அவர் தனி இயக்கம் கண்டிருக்கிறார். 6 மாதத்தில் கட்சியாக மாற்ற இருக்கிறார். லட்சங்களில் உறுப்பினர் சேர்க்கை போய்கொண்டிருக்கிறது. பாஜகவில் நேரடியா 3 நாள் டெல்லியில் இருந்தார். டெல்லியில ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. அதனால இங்க கிளம்பி இப்போ அவரு வெளியில போறேன், he has parted ways அப்படின்றது புரிஞ்சுக்க முடிகிறது. என்ன நடந்திருக்கு இந்த டோட்டல் ஃபியாஸ்கோ? சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே, அருண் நேயர்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அண்ணாமலை தன்னுடைய ஒரு தியாகத்தை காண்பித்தார். நல்லபடியா ஆரம்பித்தார். கட்சியை நல்ல மேலுக்கு கொண்டு வந்தார். என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக செய்தார். இதையெல்லாம் விட்டுவிட்டு மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இளைஞர் நல்ல கட்சியை வளர்த்தவர், ஏன் இப்பொழுது விலக வேண்டும்? யார் பின்னாடி இருக்காங்க? 3 நாள் நேஷனல் மீடியாவில் டாப்ல வச்சிருந்தாங்க. இந்த டிஆர்பின்னு சொல்றாங்க. அந்த டிஆர்பி சொல்றக்கூடிய மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த கமிட்டி கூட ஆச்சரியப்பட்டாங்க. இதுல ஏதோ அரசியல் சூழ்ச்சி இருக்குதா, கான்ஸ்பிரசி இருக்குதா அப்படிலாம் சொல்லி. ஏன்னா அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய 4-5 முக்கிய தொலைக்காட்சிகள் மாறி 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 அண்ணாமலை 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 சொல்லி பிரதமருக்கு கூட கோபம் வந்தது. இது என்ன நம்மளுடைய 12வது வருட ஆண்டு விழாவிற்கு தடங்கலாக இருக்கிறதா? ராஜ்யசபா எம்பிஸ்னுடைய லிஸ்ட் வருது மத்த நாள், அதுக்கு தடங்கலாக இருக்கிறதா? அல்லது நரேந்திர மோடி என்ற பெயருக்கு ஒரு களங்கம் விளக்கிறது? இது ஏதோ சம்மன் பிஹைண்ட் திஸ் அருண் தெரியல, யாருன்னு தெரியல. அது அண்ணாமலை தான் சொல்லி. எனக்கு நான் நவிகா குமார், ராகுல் சிவசங்கர், ஆனந்த் நரசிம்மன், அருணா கோஸ்வாமி, ராகுல் கன்வல், வசுந்தரா வேணுகோபால், இவங்க எல்லாத்தையும் நான் அந்த எல்லா டிபேட்டும் இருந்தேன். அவளுக்கெல்லாம் SMS வந்துட்டே இருந்தது. தடா தங் SMS வந்து அது அண்ணாமலை கிட்டே இருந்தேன். அதை வைத்துக் கொண்டு சோர்சஸ் அது அண்ணாமலை சோர்ஸ் தான். அது இதெல்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் பாச்சா படிக்கல, டெல்லிக்கு வந்துட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினால் உருவாக்கப்பட்டார் என்றாலும் பிரதமருடைய ஒரு மன குடைச்சலை உண்டாக்கினார் என்று தான் பல அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். அதை தவிர பிரதமருக்கு மிக நெருக்கமாக உதவியாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இவருக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்தார். அவரும் இவரும் சந்திச்சாங்களா இல்ல என்ன ஆச்சு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியும். ஈவன் நிதின் கட்கரி போன்றவர்கள், ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். வட இந்தியாவில் யாராவது ஒரு தலைவர் போடலான்னு டக்குன்னு போயிட்டாங்க, இருக்குன்னு இருப்பாங்க. இது ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டே இருந்தா அப்படியே ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு. 4 PM மீட்டிங் நிதின், 6 PM மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் பார்க்கவே இல்லை. பாதி போய் அருண் நிறைய இடத்துல விசாரிச்சாச்சு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணாமலை இன்னும் ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம். அவர் தான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு எழுதியிருக்காரு. எல்லா கட்சி மாதிரி பாஜகன்னு எழுதியிருக்காரு. அப்ப எதுக்காக தலைவராக இருந்தாரு? இது மாதிரி அவர் RSS எழுதியிருந்தார். அது ஒண்ணுமே கிடையாது. நிறைய RSS காரெல்லாம் இன்ஃபார்மலா சொல்றார். அதை தவிர அவர் BS சந்தோஷ் என்பவர் அண்ணாமலையுடைய மென்டார். அவரும் குழப்பி விட்டாரா அல்லது என்ன சக்தி பின்னாடி இருந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அது பிரதமருக்கு புரிந்திருந்தாலும் ஐயா அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள், நன்றி, ஓகே தேக்கேங்க அப்படிலாம் சொல்லி விட்டார். ஒரு கசப்புடன் தான் வெளியே வந்திருக்கிறாரே தவிர இனிப்பாக இல்லை. அதனுடைய மாற்றம் 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 என்கிறார்கள். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அதிமுக திமுக வரவில்லை என்பது ஒரு ஏமாற்றம். அண்ணாமலை போகிறாரே என்று ஒரு ஏமாற்றம், இருக்கிறாரே என்று ஏமாற்றம், பாஜகவினருக்கு அது மாற்றம். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. 13-15 லட்சம் வந்திருக்கு. எஸ், வெல்கம். அதுல பாதி பேர் அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. வாட் இஸ் இஸ் எய்ம்? ஆன்டி மோடியா?
ப்ரோ மோடியா? இவருக்கு என்ன சாதனைகள் இருக்கின்றன? எண்மண் எண் மக்கள் இதெல்லாம் இருக்கு நிறைய. நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா டெல்லியினுடைய பிரதிபலிப்பை தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்த அவர் வெளியில போய் இப்ப மோடி அவர்களை எதிர்க்க போறாரு. அவரோட அரசியலுக்கு மோடி எதிர்க்கணும் அப்படின்றது வந்தா அவர் எதிர்க்க போறாரு, சம்திங் டிஃப்ரெண்ட். பட் ஆனா அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு பிஜேபி மறுக்க முடியுமா? தமிழ்நாடு பிஜேபியில இருந்த ஒரு அவர் நல்லா பண்ணிருக்காரு, அதுக்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கிட்டாரு. எங்க நிருபர் கொண்டு எங்க வைக்கல, எதுக்கு யூடியூப்ல பேசி விட்டுட்டாரு? அதுல டெல்லி ஏன் சூஸ் பண்ணாரு? சென்னையில இவருக்கு ஒரு தமிழ் சேனல் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அவர் சென்னையில முக்கியமா டெல்லியில முக்கியமா? அந்த 15 லிஸ்ட்ல லீடர்ஸ்ல 15 லட்சம் பேர் லீடர்ஸ் பண்ண போறாரு. சிடி நிர்மல் குமார் அதுல ஒண்ணு இருந்தாரு. இவர் பதவியில இருந்த போது ஐடி செல்லுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் லீடர் ஆகலையா? இவர் தானே உருவாக்கினார். நிறைய விஷயம் இருக்குப்பா. ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அதுதான் யாரும் போக வெளில வரும், வராது இருக்காது. இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்கிறார். பிஜேபி போலவே இன்னொரு கட்சி இயங்கி அவருக்கு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி அவர் போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல அவர் ஐடியாலஜியை மாத்த இருக்கிறார். கண்டிப்பா பிஜேபி திட்ட போறார், சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்ட போறார், மோடி கவர்மெண்ட் திட்ட போறார். லாஜிக்கல். ஐடியாலஜியை மாத்த போறாரா? அதுதான் அந்த கேள்வி நினைக்கிறேன். ஐடியாலஜி முதல்ல அவர் பிஜேபியில இருந்துச்சு, அந்த ஐடியாலஜி பிடிக்காதான்னு இருந்திருக்காரு. அவரே சொல்றாரு மோடி தான் என் தலைவர், ஐடியாலஜி வேற மாதிரி இருந்துன்னு அவரே இந்த லெட்டர்ல குறிப்பிட்டு இருக்காரு. அதுதானே பாஜகவினுக்கு சந்தேகம். நான் பார்த்த 5 தலைவர்கள் பாஜகவின் மிக மிக சீனியர் தலைவர்கள், அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. இதே எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பல கோடி ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோமே. மோடியினுடைய கல்ட்டு தானே வரணும். இது என்ன பர்சனாலிட்டி கல்ட்? தன்னுடைய கல்ட்டு ஏன் இதே மாதிரி நான் இருந்தா நான் பண்ணிருக்க முடியுமா? ஒன்னே ஒண்ணு அருண், சாணக்கிய நேயர்களுக்கு புரிதலை உண்டாக்குகிறேன். அது சுவேந்து அதிகாரி இவர் ஒரே இயர்ல சேர்ந்தாங்க பாஜக. இவர் நன்னா பண்ணாரு, அவரும் நன்னா பண்ணாரு. தமிழ்நாட்டுல தாவேகா வந்தது யாரும் இல்லைங்கல. தாவேகா ஜெயிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு 2-3 கரஸ்பாண்டன்ட் கிட்ட SMS பண்ணியிருக்காரு. இவர் இந்த SMS கட்சி நடத்தணும் இல்ல வாட்ஸ்அப் நடத்தணும் நடக்காது. சுவேந்து அதிகாரி எங்க இருக்காரு பாருங்க. இப்போ அவர் லீடர் இல்லையா? அவருக்கு ஐடியாலஜி இல்லையா? அதை தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தேசிய செயற்குழுவில் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்த யோகி ஆதித்யநாத் அடுத்ததாக அண்ணாமலைக்கு மிக முக்கியத்துவம் தந்தார்கள். இலங்கைக்கு போயிட்டு வான்னு சொன்னாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வான்னாங்க. இதெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு அப்புறம் கூட ஸ்டில் அதுதான் பிரைம் மினிஸ்டர் மனசுல ஒரு பெரிய ஒரு சோட் பிளக்கியாங்கிறார் என்ன கேட்டு மட்டும். அதாவது அவர் மனசுல ஒரு பெரிய தாக்கம் வந்து விட்டதாகத்தான் சொல்லி நான் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. ஓகே, நடந்தது. அடுத்த கோர்ஸ் ஆஃப் விஷயம் தான் அவருடைய நிலைப்பாடுகள். திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒவ்வொரு நிலைப்பாடும் அவர் என்ன கொள்கை எடுக்க இருக்கிறார், என்ன நிலைப்பாடு இருக்கிறார் என்பதை சொல்லும். நம்ம அசியூம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, பிஜேபியோட அடுத்த கட்ட நகர்வு. அவங்க இப்போ ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. பாதி இருக்கக்கூடிய ஆபீஸ் பேசஸ்ல பெரும்பாலானோர் சொல்ல முடியாது, ஒரு 30-40% வெளியில போயிருக்காங்கன்றத பாக்குறோம். 60% இருக்காங்க. இந்த இடத்துல பிஜேபி இதுக்கப்புறம் வரப்போறது லோக்சபா எலெக்ஷன்ஸ். இதுல என்ன மாதிரி ஒரு வியூகம், கூட்டணி வியூகம் இருக்குமா கூட்டணி இல்லையான்றது தேர்தலுக்கு முன்னாடி வரும். திரு நயினார் வேணா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆனா ஹைகமாண்ட் இட்ஸ் எட் அன்கிளியர் அப்படின்ற மாதிரி தகவல்கள் மறுபக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ லோக்கல் பாடி போல்ஸ் வேற, பட் 2029 வேறன்றது பார்க்கும்போது முதல்ல ஸ்ட்ரக்சர்ல என்னவா இருக்கும்ன்ற கேள்விதான் நிக்குது. பிஜேபியுடைய கேபினட், ஐ மீன் நியூ டீம், நிதின் நபின் அவருடைய டீம், பிரசிடென்ஷியல் டீம் புதிதாக பதவியேற்க இருக்கிறது. கேபினட் ரீஷஃபிள் இருக்கிறது. இதனோடு சேர்த்து தமிழ்நாடு பிஜேபியில தான் மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பாக மாற்றங்கள் என்றால் தலைவர் லெவல்ல நயினா நாகேந்திரன் தொடர்வார். காரணம் என்ன அருண், நான் இன்னொரு சைட்ல சொல்றேன். இது வரைக்கும் டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஐயா பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இன்னும் என்டிஏல தான் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க இருக்கிற மட்டும் நயினார் நாகேந்திரன் தொடர்றேன் இல்லையா? நயினார் நாகேந்திரன் மீது மதிப்பு அதிகமாக இருக்கிறது மத்திய பாஜக. என்ன சைலண்டா 4 தடவை எம்எல்ஏ 5 தடவை எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ணி 2-3 ஜெயிச்சுக்காது.
அம்மையார் ஜெயலலிதா கேபினெட்ல மந்திரியா இருந்திருக்காரு, விஷயம் தெரிஞ்சவர், பொதுமக்களுடன் பழகி இருக்கிறவர், சுக துக்கங்கள்லாம் கண்டிருக்கிறவர். அதனால அவருடைய தலைமை நீடிக்கிறது. ஆனால் மத்திய அமைச்சரவையில் சில புது தமிழ் முகங்கள் வரக்கூடும். அடுத்ததாக எனக்கு தெரியக்கூடிய அளவில் நிதின் நபீனுடைய டீம்ல நிச்சயம் போடுவாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் 2ஆம் லெவல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக இந்த எஸ்ஜி சூர்யா, அப்புறமா வினோத் சரும், அந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி ஒரு லீடர்ஸும் தயார் பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைக்க. அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. சில பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க தம்பி இந்த கட்சிக்காக. இன்னும் சொல்லணும்னு போனீங்கன்னா பலரே பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணி கட்சி வளர வேண்டும் என்று அதை மையமாக கொண்டுதான் போகணும். இது ஜிகினா வேற ஒரு விட்டில் போச்சு மாதிரி, அது சரிப்பட்டு வராது அரசியல். இது சசி தரூர் மாதிரி, மணிசங்கரன் மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் சோ. என்ன அது மாதிரி அண்ணாமலை கம்பேர் பண்ணா இன்டெலெக்சுவல்ல நல்ல கெப்பாசிட்டி டு ஆர்டிகுலேட் நல்லா இருக்குது அவருக்கு. ஏதோ தவறாக பண்ணி இது வேற ஏதாவது சப்ஜெக்ட் போகலாம். ஏன்னா நான் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சி விட்டது. பாரதிய ஜனதா கட்சி அவர் எங்க 3 நாள் வெயிட் பண்ணாருங்களா? இங்க என்ன கண்டுபிடிச்சா சொல்லுங்க. எங்க சென்னையில பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல, டெல்லியில வைக்கல. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இன்டர்வியூ பண்ணோன்னு இருந்தாங்க. எல்லா டாப் லீடர் நவிகா குமார் போட்ட ட்வீட்டுக்கு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. நவிகா குமார் அமித்ஷா அவர்களை கண்டு பேசி பிறகுதான் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. பிரதமரை கண்டாங்க அவங்க நிறைய 2-3 ஜேர்னலிஸ்ட். டெல்லியில இருக்கக்கூடிய செட்டப் சில தமிழ் மூத்த தலைவர்களுக்கு தெரியும். 15 நாளைக்கு ஒரு தரம் பிரதமர் தங்களுடைய ஒரு குரூப் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் பாக்குறாரு. யாரும் இல்லைங்கள, ஆஃப் த ரெக்கார்ட் பேசணும். அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாக்குறாரு, பேசுறாரு, விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் அந்த சூழல்கள் எல்லாம் புரியாமல் இது எதுவும் நடந்திருக்குங்க, எதுவும் நடந்து அதை சொல்ல முடியாது, சிலதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. இதுல மெயின் பர்சன் டு பி பிளேம்ட் இஸ் மிஸ்டர் BL சந்தர். அவர் மாத்த போறாங்க தெரியுமோ, அரவிந்த் மேனனோ இல்ல சுனில் பன்சல் அவர்களோ அல்லது சுனில் அம்பேத்கரோ வரப்போறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு இலக்காகத்தான் வட இந்திய தலைவர்கள் பார்க்கிறார், இன்க்ளூடிங் யோகி ஆதித்யநாத். அவங்கெல்லாம் பேசும்பொழுது ஏன் இந்த மாதிரி அவசரப்படுறாரு இளம் தலைமையில இருக்கிறவர் அப்படிலாம் கேட்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுடுறேன். 3 உதாரணங்கள். நம்ம சுவேந்து அதிகாரி விட்டுருங்க, சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். ஹேமந்த் பிஸ்வ சர்மா வெளியிலே வந்தாரு, இப்ப எங்க இருக்காரு, எவ்வளவு டாப்ல இருக்காரு. ராஜீவ் சந்திரசேகர் 3 MLA பண்ணிட்டார். பக்கத்து மாநிலம் கர்நாடகா, இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்ணாமலைக்கெல்லாம். அண்ணாமலை எல்லாம் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்க, இவர் எங்கேயோ இருக்காரு. ஒரு முக்கிய தலைவர் என்னிடம் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இழந்தது நம்ம ஒரு இழப்பு தான் பாஜகவிற்கு. இருந்தாலும் அவர் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து போனாதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்றால் 5 வருடம் நரேந்திர மோடி பண்ணது வேஸ்ட் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் வெளிப்படையா சொல்றேனே, என்ன கூட யாருன்னா ட்ரோல் பண்ணிட்டு பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா இருக்கிறத சொல்லணும். எத்தனையோ பேர் உண்மையா சொல்ல போனா பாரதிய ஜனதா டேட்ஸ்லேருந்து இன்று காலை தாங்கள் பேசியிருந்த பொழுது தாங்கள் ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தில் வருகிறீர்கள். அருண், தங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் இந்து மதத்திற்காகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனசங்கத்திற்காகவும் சேவை செய்தவர்கள். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தகப்பனார், பெரியவர், தாத்தா எல்லாம் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா இல்லை. ஜேர்னலிஸ்ட், ஐ பிலாங் டு ஃபேமிலி ஆஃப் 100 years ஆஃப் ஜேர்னலிசம். எங்க அப்பா சாணக்கியன்ற பத்திரிகை நடத்தியிருந்தார், எங்க தாத்தா தார்மிக இந்துன்னு பத்திரிகை நடத்தியிருந்தார். அவ்வளவு பெரிய குடும்பத்தை வரேன் நான். இருந்தாலும் விட்டுருங்க, அது ஒரு மன இதுதான் இருக்கு. ரொம்ப ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் அண்ணாமலை. நல்ல ஒரு லீடர்ஷிப் எடுப்பார். அந்த 15 லட்சத்து பேர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அது 20-25 போகட்டும், என்ன தலைவர்களை உண்டாக்கிட போறாரு அதெல்லாம் பாரு. அதை தவிர அவர் ராஜினாமா செய்த பிறகு சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிர்த்து வரக்கூடியதெல்லாம் பாருங்க. அரசியல் தலைவர்கள், தாவேகா தலைவர் என்ன பேசுறாரு, அதிமுக என்ன பேசுது, திமுக என்ன பேசுது, வேலுமணி காமெண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா he has to face a stiff opposition in Tamil Nadu. ஒரு நாள் 2 நாள் அப்படியே மிளறலாம். லாங்கர் ரன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு கடினமாக இருக்கும். 70 வருடங்கள் ஐயா
வைகோ அவர்கள் தமிழகத்தில் 50 வருடம் சர்வீஸ் செஞ்சிருக்காரு. அவர் மாதிரி தியாகம் பண்ணியிருப்பாங்களா, இல்ல ஸ்டாலின் மாதிரியா, எடப்பாடி பழனிசாமி மாதிரியா, அன்புமணி ராமதாஸ் மாதிரியா, ஜி.கே. வாசன் மாதிரியா, அவளுக்குலாம் தெரியாது. இல்ல தினகரன், டிடிவி தினகரன் மிக மிக ஆப்த நண்பர். சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து 100 பேசிட்டே இருப்பாரு என்னோட. என் மன்னார்குடி மாஃபியான்னு சொல்றேன், ஐயா தம்பி நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றேன் என்ன பாத்தீங்கன்னா. மன்னார்குடியும் கூட ராஜகோபால், என்னுடைய பேரே ராஜகோபால், மன்னார்குடி தான், என்ன இருக்கு. ஸோ அதனால சொல்லுவேன். அப்படி அம்மையார் ஜெயலலிதா வந்த போது மரியாதை தந்தாங்க. கடைசி இவ்வளவு வந்துட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு இதுக்காகத்தான் நான் பார்த்தேன். நம்ம வேற சப்ஜெக்ட். ஓகே, இதுல வந்து திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருப்பதாக தகவல் வந்திருக்கு. அவர் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியோட தமிழகம் வருகிறார்? இருக்கிறத கட்டி இல்ல பேஸ்மெண்ட் போடவே வா மொத்தமா மாத்திட்டு கட்டலான்னு? மொத்தமா மாத்துற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா இம்மீடியட்டா தமிழ்நாட்டுக்கு மேல ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ண அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு நிலைமையும் மானிட்டர் பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கு 2029 லோக்சபா தான் முக்கியம். அதை தவிர ஜூலை 21 நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. இந்த நாடாளுமன்றம் கூட இருப்பதில் சூப்பர் என்டிஏ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்டிஏக்கு பலத்த ஒரு ஆதரவுகள் வருவதனால் இந்த டீலிமிட்டேஷன் பில்லு, யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதை தவிர 1 நேஷன் 1 எலெக்ஷன், விமன்ஸ் பில், இந்த 4த்தையும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எப்ப பண்ண போறாங்கன்னு தெரியல. அமித்ஷா அவர்களும் ஜே.பி. நட்டா ராஜ்யசபாவுடைய லீடர் கிரண் ரிஜிஜு, இந்த மூவரும் பல தலைவருடன் பேசியாச்சு. இன்க்ளூடிங் டெலிக் ஒப்ராயன், இன்க்ளூடிங் கனிமொழி, இன்க்ளூடிங் சிபிஎம், சிபி எல்லா லீடர் வச்சு பேசிட்டாங்க. அவங்க எந்தெந்த பில்லை கொண்டு போறாங்கன்னு தெரியல. கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. டீலிமிட்டேஷன் பில்லுல அந்த 50% கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி கொடுத்துட்டாங்கன்னா திமுக இதோட வாக்களிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன். கிரண் ரிஜிஜு அவர்கள் டி.ஆர். பாலு கிட்ட கனிமொழி கிட்ட பேசிட்டாரு. ஸோ ஆக மொத்தம் ஒரு நல்ல சூழ்நிலை வருகிறது. 2014, 19, 24 இல்லாத ஒரு மெஜாரிட்டி 2026 பாஜகவிற்கு வர இருக்கிறது. 368 சீட் வரப்போது 2/3 மெஜாரிட்டி. எப்படி கொண்டு வர பாருங்க. லோக்சபால, ராஜ்யசபால 167, 168 வந்தா 2/3 மெஜாரிட்டி வந்துடுது. அதுல மாதிரி பண்ண போறாங்க. they will cross 180. அதெல்லாம் அதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க. அதனால தமிழ்நாட்டுக்கு செகண்டரி பொசிஷன் தான் தந்திருக்காங்க. டிஎல் நயினா நாகேந்திரன் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இப்ப நயினா நாகேந்திரன் டூர் பண்ண சொல்லியிருக்காங்க. டூர் பண்ண போறாரு. பி.ஆர். சந்தோஷ் வந்து கைட் பண்ண போறாரு, நோ டவுட். அப்புறம் இந்த அரவிந்த் மேனனி இங்க போய் நிறைய பார்க்க சொல்லி கோஆர்டினேஷன் பண்றத நிறைய பண்ண போறாங்க. கான்சென்ட்ரேஷன் தமிழ்நாடு மீது இருக்கும் கண்டிப்பாக. அதைத்தான் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த பொழுது அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்த பிறகும், நரேந்திர மோடி அவர்களை பார்த்த பிறகும், பிரதமரை பார்த்த பிறகும் தமிழக மந்திரி சபை கூட்டத்தில் அவர் கூறிய கருத்துக்களை சில பாஜக தலைவர் என்னிடம் சொன்னார்கள். நரேந்திர மோடியினுடைய ஒரு அறிவுரை பலன் அளிக்கிறது விஜய்க்கு. ஏன்னா விஜய் காட் நியூ ஓப்பனிங் டெல்லிக்கு வந்த அப்புறம் என்னன்னு தெரிஞ்சது. அப்பதான் அவருக்கு நீங்க ஜாகிரதையா இருங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நல்ல அறிவுரை. ஏன்னா நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை எப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 பிரதம மினிஸ்டர் ஆனப்புறம் தன்னுடைய மந்திரி சகாக்கள் பதவியேற்பதற்கு முன்னதாக 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது 2001 அக்டோபர் 7 எனக்கு தெரியும். அங்க அப்பவே சொல்லியிருக்காங்க. அவர் எல்லாருக்கும் சொன்ன அறிவுரை, தயவு செய்து தொலைபேசியில் பேசும்போது அளவு பேசுங்கள், கான்ட்ரவர்சியில மாட்டிக்காதீங்க, எங்க போனாலும் ஸ்பை கேமரா, சிசிடிவி எல்லாம் பார்த்துங்க. எவனா ரெக்கார்ட் பண்ண வந்து கையில ஏதாவது பொட்டி கட்டி கொடுத்தாங்கன்னா வாங்கவே வாங்க, திறந்து காமின்னு சொல்லுங்க. ஸ்பை கேமராவா இருக்கும், ஸ்டிங் பண்ணுவாங்க, பி கேர்ஃபுல், அதுலதான் உங்களுக்கு அழிவு வரும் என்றெல்லாம். அதைத்தான் நேற்று மந்திரி சபை கூட்டத்தில் பிரதமர் சொன்னதைத்தான் விஜய் அவர்கள் தன்னுடைய மந்திரி சபைக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கிறார். கான்ட்ரவர்சியில இன்வால்வ் ஆகாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அம்மையார் ஜெயலலிதாவும் அதே மாதிரிதான் சொல்றாங்க. ஏழையின் தட்டில் நம்ம வந்து ஒரு பரக் நெய் பண்ணாங்க, அதுல ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது ஏழையினுடைய சாப்பாட்டு தட்டில் அந்த ஜிஎஸ்டி மீட்டிங் வரும்போது அதுதான் சொல்றேன். அதையெல்லாம் சொல்லி காமிச்சிருக்காரு. 30 நிமிஷம் மீட்டிங் நடந்தது விஜய்க்கும் அவருக்கும். விஜய் சொல்லிட்டார், கவர்மெண்ட் ஐ எம் வித் யூ. கட்சியில நீ என்னன்னா எதிர்த்து இருக்கலாம், தமிழ்நாடு மக்கள் நேஷன் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு
நீங்களும் சொல்லிருக்கீங்க தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிக்கிள் டவுன் ஆகுது டெல்லி மீடியா சர்க்கிள் நடுவில். ஆக மொத்தம் பாஜகவிற்கு கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு எதிர்காலம் வரத்தான் இருக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஓகே, கேபினட் ரீஷஃபிள் என்னோட ஃபைனல் क्वेश्चन இதுதான். கேபினட் ரீஷஃபிள் எப்போ நடக்க இருக்கிறது? நிதின் நபின் அவர்களுடைய டீம் எப்போ பதவியேற்க இருக்கிறது? இந்த ரெண்டுத்திலயும் இடம்பெற இருக்கக்கூடிய நபர்கள் யார்? இண்டி கூட்டணி என்ன ஆக போகுது? இந்த மூணுத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல இண்டி கூட்டணி வச்சுக்கலாம். திங்கட்கிழமை 12 மணிக்கு டெல்லியில கூட போகிறது. தமிழகத்திலிருந்து இன்னும் அபிஷியலா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வரலையே தவிர டிவிகே இருக்கா இல்லையா? இருக்கு 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 இருக்கு. அதை தவிர இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் இதுக்கு ஆதரவு தருகிறேன் என்றாலும் ஜேடியுனுடைய தலைவர் சஞ்சய் ஜா என்பவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நிதிஷ்குமாரை அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி தான் எடுத்தாங்க இண்டி கூட்டு, அதனாலதான் வெளில வந்தோம்னு சொன்னாங்க. 2023 இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கே விட காரணம். நாளைக்கு அடுத்தால மீட்டிங் நடக்க போகுது திங்கட்கிழமை. நாம் இதை ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பண்றோம். இன்னைக்கு அவர் டெல்லியில சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு புகைச்சல் இருக்கிறது. இந்தி கூட்டணி என்பது பேப்பர் அளவில் இருக்க தவிர சட்டசபையில இல்லைன்னு விட்டாங்க. நாடாளுமன்றத்து தான் இருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருந்தது அப்படி அப்படியே வருது. அப்புறம் அப்படி இப்படி கிழப்பு வருது. இந்தி கூட்டணி என்பது என்னை பொறுத்த மட்டும் ஃபரூக் அப்துல்லாவுடைய மகன் ஓமர் அப்துல்லா அதில் இல்லை. உத்தவ் தாக்கரே இருந்தாலும் இல்லாமதான் மாத்தி மாத்தி இருக்காரு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இன்னைக்கு ராஜ்யசபாக்கு 2 சீட் தரேனாங்க, 2க்கு இல்லை அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சி பார்த்து வந்து திமுக வெளில போனது பெரிய செட்பேக் ஃபார் இந்தியா அலையன்ஸ். அது தவிர உண்மையை சொல்லணும்னா தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் ஸ்டாலினை உள்ள கொண்டுறோம்னு பாக்குறாங்க. இன்னமும் பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் ஃபார் ராகுல் காந்தி. என்னை பொறுத்த மட்டும் இதுதான் கடைசி கூட்டமாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். இந்தி கூட்டணி என்பது மறைந்து விட்டது, அது சகாப்தம் முடிந்து விட்டது. அப்புறம் நிதின் நபின் அவர்கள் டீம் எப்போ? அது ரெண்டும் இன்டர்லிங்க்டு. ஓகே, இது நிதின் நபினுடைய டீம் வந்த பிறகு தான் கேபினட் ரீஷஃபிள் வரும். அதை தவிர ஜூன் 15ஆம் தேதி மட்டும் இந்த வட இந்தியாவில் மே 15 ஜூன் 15 மட்டும் ஆஷாடா மகினின்னு சொல்லுவாங்க. 2 அமாவாசைகள் 2 சனிக்கிழமை சேர்றது ஏதோ சம் சார்ட் ஆஃப் பேட் ஓமன். அதனால்தான் பொண்ணும் பண்ணாத இருக்காங்க. கண்டிப்பாக 17 தேதி வாக்கில் நிதின் நபின் கேபினட் ரெடியா இருக்குது. நிதின் நபினுடைய டீம் ரெடியா இருக்குது. ஆளுநர்கள் 5 ஆளுநர் ரெடியா இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். அது நிதின் நபின் முன்னே கேபினட் ரீஷஃபிள். ஏன்னா நிதின் நபின்ல இருந்து வெளியில வரவங்க உள்ள போறவங்க கேபினட் ரீஷஃபிளுக்கு பொறுத்துதான் இருக்கும். அது 2 அட்ஜஸ்ட் ஆகும். அது 2 கோஆர்டினேட் பண்றதுக்கு தான் சென்ற வாரம் ராஜ்நாத் சிங், அமித்ஷா அவர்கள், நிதின் நபின் அவர்கள், ஜேபி நட்டா அவர்கள், பிரைம் மினிஸ்டர் 5 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. 15ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாசம் ஒரு பரபரப்பான மாசமாக இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போது யங் ஃபேஸ் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதை தவிர 10ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் 12 வருடங்கள் பிரதமராக இருந்ததும் அவர் மொத்தமே 25 வருடங்களுடைய முடிவு அக்டோபர் 7ஆம் தேதி வந்தா கூட இன்றிலிருந்து ஆரம்பித்து விட்டார்கள். பாஜக செய்து 12 வருட சாதனைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் பேசுவதற்கும் விவாதம் வைப்பதற்கும் அனைத்து தொலைக்காட்சிகளும் அதுவும் விவாதமாக இருக்கிறது. வட இந்தியாவில் 2026, 27, 28 இந்த 3 ஆண்டுகளும் மிக முக்கியமான ஆண்டு. காரணம், அடுத்த ஆண்டில் உத்தரப்பிரதேசம் பெரிய சேலஞ்ச். இந்தியாவினுடைய அரசியலையே தமிழகத்தினுடைய வெற்றி, விஜய்க்கு கிடைத்த வெற்றி, திமுக கிடைத்த தோல்வி, சுவேந்து அதிகாரிக்கு கிடைத்த வெற்றி, மம்தா பானர்ஜிக்கு கிடைத்த தோல்வி, ஹேமந்த விஸ்வ சர்மாவுக்கு கிடைத்த வெற்றி, இந்த 3 தான் சேர்ந்து இந்திய அரசியலை மாற்றி வைத்திருக்கிறது. பாஜக என்ற கட்சியை அன்றல்ல நேற்றல்ல அனைத்து பொதுக்குழு கூட்டங்கள், தேசிய செயற்குழு கூட்டங்களோட ரெசல்யூஷன், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச், அடல் பிஹாரி வாஜ்பாயா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதையெல்லாம் ஃபாலோ பண்ணவங்கிறதுனால சொல்றேன். இந்த திருப்பம் என்பது தவறு செய்ததிலிருந்து புரிந்து கொண்டு திருத்திக் கொள்ளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அதாவது எனி கிரைசிஸ்
Prime Minister converts that into a positive opportunity. மேற்கு வங்காளத்தில் ஜெயிச்சுட்டான்னு சொன்னது ஒரு பெரு மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் 4 மே 2026 வெஸ்ட் பெங்கால் ஜெயிச்ச அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் ஃப்ரம் பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ் நீங்க நன்னா படிச்சு பார்க்கணும். அதுல எத்தனையோ விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, ஒன்றல்ல ரெண்டல்ல. அதுல அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா இனிமேல் தான் விக்சித் பாரத்துக்கான அடிக்கல் நாட்டியாச்சுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதாங்க திருப்பு முறை. நீங்க கேட்ட மாதிரி இனி வளர்ப்பாடியில் தான் பாஜக, மத்திய பாஜக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் 3-4 ஸ்டேஜ் முடிச்சிட்ட அப்புறம் ஜூலை 21 ஆகஸ்ட் 12 மட்டும் இந்த மழைக்கால கூட்டத்தோட நாடாளுமன்றம் நடக்க இருக்கிறது. அதில் கண்டிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் வந்துடும். 2029 எலெக்ஷன் வில் பி அண்டர் 850 எம்பிஸ்கான இருக்கக்கூடிய எலெக்ஷன். அது கண்டிப்பாக எதிர்கட்சிகளுக்கு நல்லது பண்ணுவது. அதையே பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, தெரியல. அதுதான் நடக்க போகிறது. கடைசியா நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க. அமித்ஷாவுடைய ஒரு பிரம்மாண்டமான திட்டம் என்ன என்று கேட்டால், 1 மாதம் அமைதியாக இருந்துவிட்டு அவரும் ஓரிரு வாரங்களில் நிதின் நபீன் அவர்களுடன் நைனா நாகேந்திரனுக்கு சேர்த்து ஒரு நீண்ட ஒரு நடைப்பயணத்தை அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண இருக்காங்க. அகெயின்ஸ்ட் டிவிகே, அகெயின்ஸ்ட் டைனாஸ்ட் ரூல்ஸ் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அந்த வரைமுறைகள் எல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்கு, அந்த மழைக்காலம் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ். ரொம்ப நன்றி சேத்தன், நம்மோட இந்த ரொம்ப டீட்டெயிலா பேசுறதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.